நம்பர் ஒன் ஸ்கில் டு மேக் மணி ஆன்லைன். நீங்கள் ஆன்லைனில் மணி மேக் பண்ணுறதுக்காக பார்ட் டைமாக பார்த்துட்டு இருந்தாலும் சரி, ஃபுல் டைமாக பார்த்துட்டு இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த மாடல், அதாவது ஃப்ரீலான்சிங் மாதிரி, ஜாப் மாதிரி செய்கிறனாலும் சரி, பிஸ்னஸ் மாதிரி செய்கிறனாலும் சரி, நம்பர் ஒன் ஸ்கில் ஒன்று உங்களுக்கு தேவை. அந்த என்ன ஸ்கில்னு சொல்லி தான் அந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். அந்த ஸ்கில் என்னன்னு சொல்லி, நான் ஒரு என்டர்பிரனராக, அதோட சேர்த்து அஃபிலியேட் மார்க்கெட்டராக, அதோட சேர்த்து டிஜிட்டல் அண்ட் கண்டென்ட் மார்க்கெட்டிங் யோக் யூனிவர்சிட்டியோட ஒரு கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்டாக அது என்னன்னு சொல்லி சொல்ல போகிறேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ட்ரெடிஷ்னல் எஜுகேஷனையும் படிச்சிருக்கிறேன், ஆன்லைன் எஜுகேஷனை படிச்சிருக்கிறேன். ஆன்லைனில் நிறைய மணி மேக் பண்ணியிருக்கேன். மோர் தென் $100,000 US மேலே நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் நம்பர் ஒன் ஸ்கில்னு சொல்லி நீங்கள் படிக்க வேண்டிய ஸ்கில் எதுன்னு சொன்னால் மார்க்கெட்டிங் ஸ்கில். அதுலேயும் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் இல்லை, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்கில். ஐயோ எங்களால் மார்க்கெட்டிங் எல்லாம் பண்ணலாம், சரி என்ன கஷ்டம், நாங்கள் மொத்த காட்டணும், வீடியோ செய்யணும், அப்படி இல்லைன்னு சொன்னால் நிறைய ஸ்பெண்ட் பண்ணணும். நோ, மார்க்கெட்டிங்கிறது பெரிய வாஸ்டான ஃபீல்டு உண்டு. கண்டென்ட் மார்க்கெட்டிங் இருக்குது, பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் இருக்குது, ஓகே. அடுத்தது ப்ளாகிங் இருக்குது. நீங்கள் முகமத்துமே ஹார்ட் தேவை. அடுத்தது எல்லாத்துக்குள்ளேயுமே இப்போ ஏஐயை வச்சு ஏஐ மார்க்கெட்டிங்னு சொல்லி நிறைய வந்துட்டு, ஏஐ கண்டென்ட் கிரியேஷன், ஏஐ ப்ளாக் ரைட்டிங், ஏஐ ஃபேஸ்லெஸ் வீடியோஸ்னு சொல்லி நிறைய விஷயமான மார்க்கெட்டிங் வந்துருக்குது. பட் நானும் இந்த யூஜி பீரியடில் எப்படா மணி மேக் பண்ணலாம், ஹவு டு மேக் மணி ஆன்லைன்னு சொல்லி ஆன்லைனில் நிறைய இடத்தை தேட போகக்குள்ள நிறைய விஷயம் வந்திக்கு. முதலாவது ஃப்ரீலான்சிங் வந்திக்கு, அதை ட்ரை பண்ணி பார்த்தேன். ஃபிசிக்கல் ப்ராடக்ட் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் வந்திக்கு, ட்ரை பண்ணி பார்த்தேன். ஹை டிக்கெட் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் வந்திக்கு, அதை ட்ரை பண்ணி பார்த்தேன். ட்ராப் ஷிப்பிங் வந்திக்கு, அதை செஞ்சு பார்த்தேன். அதுக்கு பிறகு இ-காமர்ஸ் ஸ்டோரில், அதாவது ஷாப்பிஃபைல ஸ்டோர் போட்டு அதில் ட்ராப் ஷிப்பிங் செஞ்சு பார்த்தேன். அதுக்கு பிறகு ஈபேயில் ப்ராடக்ட்ஸை செல் பண்ணி பார்த்தேன், ஓகே. அதுக்கு பிறகு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் உள்ள போனேன், ஓகே. அதுக்கு பிறகு திரும்ப கிரிப்டோ கரன்சிக்குள்ளே வந்தேன். இப்படி எல்லா ஆன்லைனில் மணி மேக்கிங் மெத்தட் எல்லா விஷயத்தையும் செய்யக்குள்ள எல்லா விஷயமுமே ஒரு விஷயத்தை தான் பாயிண்ட் பண்ணி நின்றீங்க. என்னன்னு சொன்னால், நீங்கள் யூடியூபராக இருந்தால் நிறைய ஏர்ன் பண்ணலாம்ன்றது அன்னரம் எனக்கு இருந்த டோட்டோக்கு. அன்னரம் எனக்கு இது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்கில்னு சொல்லி எனக்கு தெரியல, ஓகே. இது நான் சொல்கிறது 6-7 வருஷத்துக்கு முதல். எல்லா ஆன்லைன் பிஸ்னஸ் எடுத்தாலும் யாரெல்லாம் யூடியூபராக இருக்காங்களோ அவங்க தான் நிறைய ஏர்ன் பண்ணுறாங்க. அஃபிலியேட் மார்க்கெட்டிங் எடுத்தாலும் அதில் யூடியூபராக இருக்கிறவங்க நிறைய ஏர்ன் பண்ணுறான். அன்னரம் யூடியூப் தான் கடும் ஃபேமஸ், அன்னரம் டிக்டாக்லாம் ஃபேமஸ் இல்லை. அன்னரம் யூடியூப்பில் கண்டென்ட் கிரியேட் பண்ணுறாங்க நிறைய ஃபேமஸ். என்னடா விஷயம் எனக்கு எடுத்தாலும் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பார்த்தாலும், நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் யூடியூப்பில் யார் கண்டென்ட் கிரியேட் பண்ணாங்களோ அவங்க தான் பெரிய நல்ல ஹை இன்கம் ஏர்னர்ஸ் இருக்காங்க. அஃபிலியேட் மார்க்கெட்டிங் எடுத்தாலும் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கை டீச் பண்ணுறாங்க ஹை இன்கம் ஏர்னர்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி ட்ராப் ஷிப்பிங் எடுத்தால் ட்ராப் ஷிப்பிங்கை டீச் பண்ணுற, ட்ராப் ஷிப்பிங்கை ஆன்லைனில் செய்கிற யூடியூபர் மாதிரி ஃபேமஸாக இருக்காங்க. வெளியால் போய் அதை யூடியூப்பில் செய்யாமல், அதாவது யூடியூபர் ஒன்று இல்லாமல் செய்கிறாக்களை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபேமஸாக இல்லை. அதுக்கப்புறம் சரி ஆன்லைனில் ஏர்ன் பண்ணணுன்னா எல்லாமே யூடியூப் காட்டுது, அப்போ நம்மளும் ஒரு யூடியூபர் ஆகும்னு சொல்லி ஃபஸ்ட்டுக்கு தான், அதுக்கு பிறகு தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக யூடியூப்புக்குள்ளே வரேன். யூடியூப்பை கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கக்குள்ளே தான் எனக்கு அதுக்கு பிறகு விளங்கினிக்கு நம்ம என்ன படிக்கிற விஷயங்கிறது மார்க்கெட்டிங், ஆன்லைன் மார்க்கெட்டிங்கிற விஷயம். அதுக்கப்புறம் நிறைய விஷயம் ஆன்லைன் மார்க்கெட்டிங்கில் யூடியூப் மட்டும் இல்லை, அதை தாண்டி நிறைய விஷயம் இருக்குது. கண்டென்ட் கிரியேஷன் எப்படி இருக்கணும், ஹுக் எப்படி இருக்கணும், என்ன மாதிரி அதுக்கு SEO செய்யணும், யூடியூபாக இருந்தாலும் யூடியூப் SEO எப்படி செய்யணும், கூகுளில் ப்ளாக் எழுதுறதுக்கு ப்ளாகுக்கு எப்படி SEO செய்யணும், எப்படி இன்பவுண்ட் மார்க்கெட்டிங் செய்யணும், அது இதுன்னு சொல்லி நிறைய விஷயத்தை இதில் தான் நான் படிச்செடுத்தேன். அதுக்கு பிறகு தான் எனக்குன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக சக்ஸஸ் வர ஆரம்பிச்சிக்கு. ஸோ இவ்வளோ காலத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் HBU கன்சல்டன்சியால் 700க்கு மேலே ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிருக்காங்க. 100க்கு மேலே வாய்ஸ் டெஸ்டிமோனியல்ஸ், சக்ஸஸ் டெஸ்டிமோனியல்ஸ் நாங்கள் கலெக்ட் பண்ணியிருக்கோம். $100,000 மேலே சேல்ஸ் நடந்திருக்கு எங்களோட ஓன் கோச்சிங் ப்ரோக்ராம் as well as அஃபிலியேட் சேல்ஸ். நான் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸுக்கு அஃபிலியேட் மார்க்கெட்டராக இருக்கேன், ஓகே. நிறைய டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸுக்கு அஃபிலியேட் மார்க்கெட்டராக இருக்கேன். நான் கிட்டத்தட்ட 5-6 வருஷத்துக்கு முதல் செஞ்ச வகு கூட இன்றைக்கு கூட எனக்கு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் கமிஷன் எனக்கு கிடச்சிட்டு இருக்கு. அதெல்லாம் பெசிவ் ரெக்கரிங் கமிஷன் சொல்ல அதை பற்றி நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். ஸோ இந்த விஷயம் எல்லாமே எனக்கு கிடைச்சதுக்கு மெயின் காரணம் என்னென்னா மார்க்கெட்டிங் எப்படி பண்ணுறங்கிறத நான் கற்றுக்கொண்டது. நீங்கள் ஆன்லைனில் ட்ராப் ஷிப்பிங் செய்ய போனாலும் சரி, அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செய்ய போனாலும் சரி, ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் செய்ய போனாலும் சரி, கிரிப்டோ கரன்சியில் செய்ய போனால், இப்போ நீங்கள் கிரிப்டோ கரன்சி செய்கிறது மார்க்கெட்டிங், ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் செய்கிறது மார்க்கெட்டிங் பண்ண தேவையில்லை. ஆனால் இருந்தாலும் நீங்கள் கிரிப்டோ கரன்சியையும் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கையும் செய்யக்குள்ள அதோட சேர்த்து மார்க்கெட்டிங்கை இன்க்ளூட் பண்ணுவீங்கன்னு சொன்னால், கிரிப்டோ ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் ப்ளஸ் ஃபாரெக்ஸ் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் சேல் பண்ணிங்கன்னா நீங்கள் ஏர்ன் பண்ணுறத விட 10 மடங்கு 100 மடங்கு கூட நீங்கள் அதோட சேர்த்து ஏர்ன் பண்ணலாம். இது நிறைய குருஸ் உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. இப்போ கிரிப்டோ கரன்சி ரிலேட்டடாக கண்டென்ட் கிரியேட் பண்ணுறாக்கள் கிரிப்டோ கரன்சியில் ஏர்ன் பண்ணுறதை விட கிரிப்டோ கரன்சி அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் கூடுதலாக ஏர்ன் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்கள் ஃபாரெக்ஸ் ரிலேட்டடாக கண்டென்ட் கிரியேட் பண்ணுற குருஸை பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸில் ஏர்ன் பண்ணுறதை விட ஃபாரெக்ஸ் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் கூடுதலாக ஏர்ன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இதுதான் ரியாலிட்டி கைஸ். அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கிறது எனக்கு பயங்கரமாக சக்ஸஸ் அந்த ஒரு பிஸ்னஸ் மாடல் உண்டு.
வந்து ஓகே அஃபிலியேட் மார்க்கெட்டிங். ஆல்சோ இப்போ நான் யோக் யூனிவர்சிட்டியில் டிஜிட்டல் அண்ட் கண்டென்ட் மார்க்கெட்டிங் படிச்சுட்டு இருக்கேன். என்னை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 95 to 96 விதமான அவங்க படித்து தர விஷயம் அவ்வளோ எனக்கு தெரியும். ப்ளஸ் ஒரு 5 விதமான புது விஷயங்கள் படித்தாலும் இப்போ அவங்களோட கண்டென்ட் எல்லாமே எப்படி இருக்குன்னா லைக் ஸ்டில் ட்ரெடிஷ்னல் வேயில் கூடுதலாக ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஃபியூச்சரிஸ்டிக்காக இல்லை. இன்னும் டிக்டாக்ட பொட்டென்ஷியல், கண்டென்ட் கிரியேஷன் பொட்டென்ஷியல், எப்படி இந்த டிக்டாக்கை பேஸ் பண்ணி யூடியூப்பை பேஸ் பண்ணி எப்படி ஒன்டர்பிரினர்ஷிப் எல்லாம் உருவாது, பெரிய பெரிய $1 million கம்பெனிஸ் எல்லாம் எப்படி உருவாதுங்கிற இன்னும் அவங்க வரல. இன்னும் ட்ரெடிஷ்னல் எஜுகேஷன்லாம் இருக்காங்க. அது நீங்கள் பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங்னா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ரன் பண்ணுற ஸ்கில். நீங்கள் பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் படித்தாலும் சரி, கண்டென்ட் கிரியேஷன் படித்தாலும் சரி, இமெயில் மார்க்கெட்டிங் படித்தாலும் சரி, இல்லாட்டி சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் படித்தாலும் சரி, நீங்கள் என்ன மார்க்கெட்டிங் படித்தாலும் மார்க்கெட்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிற விஷயம் நீங்கள் படித்து எடுப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் வேற ஒரு ஆளுக்கு கீழே போய் நீங்கள் ஒர்க் பண்ணியும் நல்ல மணி மேக் பண்ணிக்கலாம். என்ன இது ஒரு ஹை இன்கம் ஸ்கில். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் உங்களோட ஓன் ப்ராடக்ட்டை எடுத்து செல் பண்ணி கூட மணி மேக் பண்ணலாம். நீங்கள் ஓன் ப்ராடக்ட் யார் வேணாலும் கிரியேட் பண்ணலாம். ஆனால் உங்களோட ஓன் ப்ராடக்ட்டை நீங்கள் செல் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணி செல் பண்ண தெரியாட்டி நீங்கள் ஓன் ப்ராடக்ட் கிரியேட் பண்ணல எந்த பிரயோஜனமும் இல்லை. ஸோ நீங்கள் உங்களோட ஓன் ப்ராடக்ட்ஸில் உங்கள்கிட்ட இருக்கிற மார்க்கெட்டிங் ஸ்கில்லை பயன்படுத்தி செல் பண்ணி நீங்கள் மணி மேக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் இன்னொரு ஆள்ற ப்ராடக்ட்டோ சர்வீஸையோ அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மூலம் நீங்கள் சேல் பண்ணுற மூலம் மணி மேக் பண்ணிக்கொள்ளலாம். நான் இந்த ஓன் ப்ராடக்ட்டை செல் பண்ணுற மூலம் மணி மேக் பண்ணுறேன். அதோட சேர்த்து நான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செய்கிற மூலமாகவும் நான் ஏர்ன் பண்ணுறேன். நான் இன்னொரு ஆளுக்கு மார்க்கெட்டிங் அதாவது ஜப்பாக நான் செய்ய போகல. ஆனால் நான் நினச்சா நான் எங்கே வேணுனாலும் போய் என்கிட்ட இருக்கிற மார்க்கெட்டிங் ஸ்கில்லை அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி நான் மந்த்லி சேலரியோட நான் ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம். நான் அதை செய்யாமல் நான் எந்த ஓன் கோச்சிங் ப்ரோக்ராம்ஸ், ஓன் ப்ராடக்ட்ஸில் நான் செல் பண்ணிட்டு இருக்கேன். நான் அதோட சேர்த்து நான் வேறு ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்களுக்கு நான் அஃபிலியேட் மார்க்கெட்டராகவும் நான் போய் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன். அது பார்த்தீங்கன்னா நிறைய அஃபிலியேட் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி தாராளமாக ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம். இதில் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் இருக்கிற ஒரு பியூட்டி என்னன்னு சொன்னால் நீங்கள் இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்று பண்ண தேவை. இன்வெஸ்ட் பண்ணி இல்லை. நீங்கள் பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் பண்ணீங்கன்னு சொன்னால் இல்லை. நீங்கள் பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் கட்டாயம் செய்ய எந்த அவசியமும் இல்லை. நீங்கள் தாராளமாக இன்பவுண்ட் மார்க்கெட்டிங் செஞ்சு கொள்ளலாம். கண்டென்ட் கிரியேட் பண்ணுற மூலமாக கண்டினியூஸாக நீங்கள் நான் பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் பண்ணி போகிறல. என்ன பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங்கை விட இன்பவுண்ட் மார்க்கெட்டிங்லேயே, அதாவது ஆர்கானிக் மார்க்கெட்டிங்லேயே எனக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்குது. எனக்கு இங்கே நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கணும். நான் பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் போகணும். ஸோ அதனால் நான் செய்கிறல. நீங்கள் உங்களோட பணம் இருக்கணும்னா அது செய்யலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் தாராளமாக 100% ஃப்ரீயாகவே இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கை செஞ்சு $thousands of dollars நீங்கள் ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம். உங்களுக்கு மார்க்கெட்டிங்கில் அதுலேயும் பர்டிகுலராக அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கை லேர்ன் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும்னா 100% ஃப்ரீயான HBU அஃபிலியேட் மார்க்கெட்டிங் கோச்சிங் ப்ரோக்ராம் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் கிளைண்ட்ஸுக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம். அது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கை படித்து ஆல்ரெடி நிறைய பேர் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் மணி மேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களோட டெஸ்டிமோனி எல்லாமே HBU கன்சல்டன்சி டெலிகிராம் சேனலில் போட்டிருக்கேன். அந்த டெலிகிராம் சேனலில் லிங்க் பண்ணணும்னு சொன்னால் HBUன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எங்கள் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்துக்கொள்ளலாம். எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் ஏர்னிங் ப்ரூஃப், எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன மாதிரி டெஸ்டிமோனி தந்திருக்காங்க, அடுத்தது இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மூலம் என்ன மாதிரி எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஏர்ன் பண்ணுறாங்க எல்லா விஷயத்தையும் படிச்சுக்கொள்ளலாம். ப்ளஸ் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் கிளைண்ட்ஸுக்கு அந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் கோச்சிங் ப்ரோக்ராம் 100% ஃப்ரீ. அது எவ்வளோ காலத்துக்கு ஃப்ரீயாக கொடுப்பேன்னு தெரியல. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அதை ஸ்டாப் பண்ணிடுவேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்குற டைமில் அது இருக்குமா இல்லையான்னு கூட தெரியா. ஸோ இருக்கா இல்லையா அந்த இல்லாமல் ஆகிறதுக்கு முதல் குயிக்காக அந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் கோச்சிங் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணி 100% ஃப்ரீ நாலேஜ், அதாவது எந்த 6 வருஷத்துக்கு மேற்பட்ட எந்த மார்க்கெட்டிங் நாலேஜ் அதில் நான் டீச் பண்ணியிருக்கேன். எனக்கு எது ஒர்க் ஆகுது, எனக்கு எது சக்ஸஸ் வந்துருக்குன்னு சொல்லி எல்லாத்தையுமே நான் டீச் பண்ணியிருக்கேன் 100% ஃப்ரீயாக. அதை நான் ஃப்ரீயாக கொடுக்குற அவ்வளோ காலத்துக்குள்ளேயும் தேவையான ஆட்கள் அதை கிரப் பண்ணிக்கொள்ளுங்க. சம்மந்தமாக டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை.